மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரஜினி அவர்களை சீமான் சந்திச்சிருந்தார். அதற்கான புகைப்படங்கள் வெளியாயிருந்தது. அதை தொட்டு என்ன விமர்சனங்கள் உருவாயிருக்கு அப்படின்னா, சீமான் சங்கி, ஏற்கனவே ரஜினி சங்கின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சீமானே சங்கி அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒரு பக்கெட்டு. யாரு? திமுக காரன். இன்னொரு பக்கெட்டு சம்மந்தமே இல்லாம விஜயுடைய தவக கட்சியினுடைய தொண்டர்கள், அதனுடைய நிர்வாகிகள் எல்லாருமே தாவி குதிச்சு சீமானை போட்டு பெரிய லெவலில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன நடந்துருச்சு? இப்ப சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை போய் சந்திச்சிருக்காரு, அவ்வளவுதான். இதுல என்ன விஷயம்ன்றது அவரே தெளிவுபடுத்திட்டார். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதையும் தாண்டி சீமான் அவர்களுடன் தற்காலத்தில் கூட அரசியலுடைய நிலை என்ன, அவருடைய அரசியல் பார்வை எப்படியா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. இவ்வளவுதானே. இதுக்கு எதற்கு இவ்வளவு பதட்டப்படணும்? இதுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய அளவில் விமர்சனங்கள் முன்வைக்கணும்? எனக்கு அது புரியவே இல்லை. போய் பார்த்தது, ஒரு மனிதர் போய் பார்த்தது ஒரு தவறா? அவர் மீது 1008 விமர்சனங்களை சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அதனால எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு ஒன்று இருக்கு. அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் விமர்சனங்களை வைக்கிறார். அதில் தரக்குறைவான விமர்சனங்களை முன்னாடி சீமான் அவர்களுடைய தம்பிகள் இல்லாட்டி சீமான் அவர்களுடைய மேடை பேச்சில் பகிர்ந்து கொண்ட நபர்கள் எல்லா பேரும் வச்சிருக்காங்கன்னா, ஆமாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய தவறு. அதற்காக ஒருத்தரை போய் பார்க்கறதே தப்பு. அதை பார்க்கறதுனாலேயே ஒருத்தருடைய தரம் தாழ்ந்துருது. அதற்காக ஒருத்தருடைய கொள்கை ஒட்டுமொத்தமாக செதஞ்சிருச்சு அப்படின்னு பேசுறதுல எந்த நியாயமும் கிடையாது. அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் ஒரு தடவை பார்த்துருப்பாரு. அங்கே ஓடி போய் பார்க்கறதுக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் தங்களுடைய மகனை கூட்டிக்கிட்டு, விஜயை கூட்டிக்கிட்டு போய் சந்திக்காத தலைவர் இங்கே யாரும் உண்டா? ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பிச்சு மோடி அவர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காங்க, ராகுல் காந்தி வரைக்கும். எனவே இவங்க சந்திக்காத தலைவர்களே கிடையாது. இன்னைக்கு இவங்க மாற்று அரசியல் பண்ண போறேன், திமுகவுக்கு எதிராக நான் விமர்சனம் வைக்கிறேன், அதிமுக எங்களுக்கு தேவையில்லை இப்படியான பேசும்போது அதன் மீது ஏதாவது கருத்து யாராவது வச்சா அதற்கு அவருடைய பதில் என்ன? எனவே அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகள் வேற, தனிப்பட்ட உறவுகள்ன்றது வேற. இந்த புரிதல் ஏதோ ஒரு இடத்துல அரசியல் அனுபவம் இல்லாத, இல்லாட்டி அரசியலை பற்றி தெளிவு இல்லாத, இப்பதான் அரசியல் கட்சியை பார்க்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கு, அது முக்கியமாக ஒரு சினிமா தொண்டர்களுக்கு இது புதுவிதமாக இருக்கலாம். முதலாவது இந்த நாகரிகத்துக்குள்ள வாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் பார்க்கறதுனாலேயே மொத்தமா அவருடைய கொள்கைகள் எல்லாம் அழிஞ்சு போகும்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் தெளிவா ஒருபடி மேல போய் சொன்னோம்னா, அவருடைய ஆதரவு கேட்டாலும் தப்புன்னு கிடையாது. அது ஏன் அப்படின்னா, ரஜினி அவர்கள் வராத அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவருடைய ஆதரவை கேட்டு எல்லா கட்சிகளும் நின்றுச்சு. அதுல சீமான் அவர்கள் இப்படியே சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் இருந்து ஒரு பெரியவரா இருந்து எங்களுக்கு ஆசி வழங்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம் தம்பிகள், இந்த அரசியலை எப்படி எடுத்துட்டு போன்றதை, இந்த மண்ணை யார் ஆளுன்றது. எனவே அவருடைய ஆதரவை எல்லா பேரும் தான் விரும்புறாங்க. அதனால போய் பார்த்ததுனாலே அவர் ஆதரவு கொடுத்துட்டான்னு ஆகாது. அவருடைய ஆதரவை கேட்கறதுனால தப்புன்னு கிடையாது. இந்த இடத்துல ரஜினி அவர்கள் தீவிர அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்ட காலகட்டத்தில் கூட சீமான் மீது அவர் தவறான விமர்சனம் வைக்கவே கிடையாது. யாரு? ரஜினி அவர்கள் ஒரு உயர்வான விமர்சனம் தான் வச்சாரு. முக்கியமா அவர் ஒரு போராளின்றார். ஏன்னா காலத்துல அந்த அளவுக்கு போராட்டத்தில் இருந்தாரு. தன் மண்ணுக்கான அரசியலை அவர் முன்னெடுக்கிறது தப்புன்னு கிடையாது. இதுதான் ரஜினி அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொண்ட பார்வை. அதாவது இந்த மண்ணுக்கான அரசியல் ஒண்ணு எந்த அரசியல் கட்சியும் போகணும். அது நேஷனல் பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல ரீஜனல் பார்ட்டியா இருக்கட்டும், யாராவது எடுத்துட்டு போறாங்களே, அவங்க எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அந்த மாநில மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும். அந்த மண்ணுக்கான ஒரு உரிமை இருக்கும், அந்த மண்ணுக்கான ஒரு குணம் இருக்கும், அந்த மக்களுக்கான ஒரு உரிமை இருக்கும். இதற்காக தான் அரசியல் கட்சிகள் செயல்பட ஒளிவே. அது காங்கிரஸ் ஆகட்டும், இல்லாட்டி பாஜக ஆகட்டும், யாரா இருந்தாலும் இந்த தமிழ் மக்களுக்கான அரசியலை பண்ணணும். அது அவர் தீவிரமா நம்பினார். அதனாலதான் இப்படி சொன்னார் ரஜினி அவர்கள். சீமான் அவருடைய பல கொள்கைகள் தனக்கு ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கிறது மட்டும் கிடையாது, ரொம்ப நியாயமாவும் இருக்குன்னு உண்மையதான் ரஜினி அவர்கள் அந்த காலகட்டத்தில் பேசுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறது ஒரு பக்கெட்டு, இல்ல இனத்துக்கான அரசியல் சொல்லி திராவிட கட்சிகள் முன்னெடுக்கிறது ஒரு பக்கெட்டு. ஆனா இது எல்லாமே மக்களுக்கு பெரிய அளவுல புரிய போறது கிடையாது. ஏன்னா பாட்டாளி மக்களை பொறுத்த வரைக்கும் யாராவது நல்ல மனுஷன் வரணும், அவங்க இந்த மாநிலத்தை ஆளணும், இந்த அளவுல மட்டும்தான் மக்கள் சிந்திக்கிறாங்க. அரசியல் சித்தாந்த ரீதியாக அணுகக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கலாம், ஆனா மக்கள் யாரும் பெரிய அளவில் சித்தாந்த ரீதியாக அணுகிறது கிடையாது. நல்ல ஆட்சி நிர்வாகத்தில் நேர்மையா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உட்காரணும், இந்த ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்குது. எனவே இங்க மண்ணுக்கான கொள்கை வரையறை ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் அரசியல் வட்டத்தோட முடியுது. ஆனா அதையும் தாண்டி மக்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னது? ஒரு ஈர்ப்பு. இதை ரஜினி அவர்கள் அந்த காலகட்டத்தில் சாத்தியப்படுத்த முடியும்னு அவர் நம்புறாரு. அதனாலதான் அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, நான் முதலமைச்சராக வர விரும்பல, ஒரு நல்ல நிர்வாகியை கொண்டு உட்கார வைக்கிறேன். அது ஒரு சிஇஓ போஸ்ட் மாதிரி, அது ஒரு வேலை தான். அந்த வேலையை ஒழுங்கா பார்க்கக்கூடிய, முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்து ஒழுங்கா வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை தேர்வு செஞ்சு நான் கொண்டு வந்து உட்கார வைக்க விரும்புறதேன்னு சொல்றேன் ஒழிய வேற எதுவும் அவர் தவறா சொல்லவே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் சீமான் போன்றவர்கள் எல்லாருமே இதற்கே தங்குன்னு குதிச்சான்னு வச்சுக்குவேன். அது அந்த காலத்துல அவங்களுடைய புரிதல் இன்மை, இல்லாட்டி அவர் மீது கொண்ட வெறுப்பு ஏதோ ஒண்ணு. ஆனா அவங்க தப்பா போனாலுமே ரஜினி அந்த காலத்துல என்ன நிலைப்பாடு இருந்தாரோ
இன்னைக்கும் அதே சரியான நிலைப்பாடுல அவர் போய்கிட்டு இருக்காரு. இரண்டு தரப்பு முக்கியமான விமர்சனங்களை ரஜினி அவர்கள் கூர்மையாவே கவனிச்சார் அந்த காலகட்டத்தில். அது என்ன அப்படின்னா, ஒன்னு அவர் ஒரு ஹிந்து இயக்கமுடைய பின்புலத்துல தான் அவர் வர முயற்சி பண்றாரு அப்படின்னு தன்னை உத்தரவுக்கான முயற்சி ஈடுபட்டாங்களே, அதை ஒரு பக்கத்து அவரு கூர்மையா கவனிச்சாரு. இன்னொரு பக்கத்து சீமான் அவர்கள் அவர் ஒரு மராட்டியர், அவர் ஒரு கன்னடர், அவர் இந்த மண்ணை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சார் இல்லையா, அந்த விஷயங்களையும் அவர் கூர்மையா தான் கவனிச்சாரு. அந்த இடத்துல தன்னுடைய ஆன்மீக பற்று, தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை வச்சு மட்டுமே தன்னை குத்துற முயற்சி பண்ண திமுகவுடைய அந்த கொள்கைகள் இருக்கு இல்லையா, அதை அவர் புறந்தள்ளிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கத்து சீமான் அவர்கள் முன் வச்ச இந்த பிறப்பின் அடிப்படையிலான ஒருத்தரை தமிழன் நிர்ணயம் பண்றோம் இல்லையா, அதுல அவருக்கு ஒரு நெருடல் இருந்ததை செஞ்சது. என்ன அப்படின்னா, இந்த மண்ணில் தான் நான் வந்தேன், இந்த மண் மக்கள் தான் என்னை வாழ வச்சாங்க, இந்த மண் மக்கள் தான் நல்லது செய்ய முடியும், நான் வேற எங்க போய் நல்லது செய்ய முடியும். முதலாவது என்ன விஷயம்னா, அவர் மட்டும் கிடையாது, நம்ம பொதுவாக புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பிறப்பின் அடிப்படையினாலேயே ஒரு விஷயத்துக்கு தகுதி பெறுகிறார். அந்த பிறப்பின் அடிப்படையினாலே ஒருத்தர் தகுதியற்றவர். இந்த இடத்துல அவர் கொண்ட உணர்வுடைய நியாயமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பிறப்பின் அடிப்படையாலே இந்த இதுக்கு தகுதியானவர், ஒருத்தர் பிறப்பின் அடிப்படையிலேயே இதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு தீர்மானிக்கிற அரசியல் இருக்கு இல்லையா, அதுல நியாயம் கிடையாது. ஏன்னா நல்லவங்களா இருக்கணும், நிர்வாக திறமையோட இருக்கிறவங்க, இவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற எண்ணம் இருக்கணும். அதை தாண்டி நம்ம தீவிரமாக ஒரு பற்றை பிடிச்சிக்கிட்டு இவங்க தான் உட்கார்ந்துட்டோம்னா திரும்பவும் 50 வருஷம் 60 வருஷமா இந்த திராவிட அரசியல் பண்ணாங்களே, அதுதான் நிற்கும். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் சரி செஞ்சு அதுல நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிற நபரை போக நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு தகுதியே அடிப்படையில் அவர் நல்லவரா நல்ல நிர்வாகியான்றதை தாண்டி அவர் பிறப்பால் தமிழரா அப்படின்னு நிர்ணயம் பண்ற பாருங்க. இது அமைச்சர்களுக்கும் சரியா இருக்காது, இது முதலமைச்சராகவும் வரவங்களுக்கும் சரியா இருக்காது. அப்படி வரக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு இந்த மண்ணின் உரிமைகளை தூக்கி பிடிக்கிறாங்க, இதை நம்ம பார்க்கணுமே ஒழிய அவங்களுடைய பிறப்பின் அடிப்படையான விஷயங்களை தேடுறது இருக்கு இல்லையா, அவங்களுடைய பூர்வீகத்தை தேடுறது இல்லையா, அது நியாயமா படலை, இது நியாயமான விஷயமும் கிடையாது. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில். இதெல்லாம் அரசியல் தாண்டி நீங்களே கொஞ்சம் யோசிக்கணும். அது என்ன அப்படின்னா, இங்க இந்த 50 வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய திராவிட அரசியலுடைய அந்த வேர் இருக்கு இல்லையா, அது முழுமையாக சாய்க்கக்கூடிய பலம், இல்லாட்டி அது முழுமையாக சாய்ச்சிட்டு ஒரு மாற்று அரசியல் கொண்டக்கூடிய நபருக்கு உண்மையிலேயே இங்க அரசியல்ல என்ன மாதிரியான தோற்றம் இருக்கணும், இல்லை என்ன மாதிரியான கவர்ச்சி இருக்கணும். இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்துல் கலாமே வந்தா கூட வெற்றி பெற முடியாது. எப்படி மீண்டும் அப்துல் கலாம் உயிர் தெழுந்து இங்க அவர் நின்றார்னு வச்சுக்கோங்க, அவராலே வெற்றி பெற முடியாது. ஏன், மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள். அவங்க நீங்க எப்படி ராக்கெட் விடுறீங்க, எப்படி எக்கனாமியை டெவலப் பண்ண போறீங்க, இதெல்லாம் நீங்க எவ்வளவுதான் டீட்டெயிலாக பாடம் நடத்தா கூட கவனிக்க போறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான முகம் தேவைப்படும். அரசியல திராவிட கட்சியில முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான தேவை என்ன, மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு யார்கிட்ட இருந்துச்சு, ரஜினி அவர்கள்ட்ட சும்மா 40 வருஷமாக இந்த மக்களுடைய மனசுக்கு நெருக்கமான இடத்துல இருக்காரு. மக்கள் ஓட்டு போறது எதன் அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மனசுக்கு நெருக்கமா இருக்காரு, பேசுறது தனக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கு, இது சரின்னு படுது அப்படின்னு மக்கள் எளிமையான நபர்களா இருக்காங்க, எளிமையா தான் புரிஞ்சுக்க விரும்புறாங்க. நீங்க சொல்லக்கூடிய தீவிரமான சித்தாந்தங்களை அவங்க யோசிச்சு ஆய்வு பண்ணி முடிவு எடுக்கிறது கிடையாது. பெரும்பாலான மக்கள் பாட்டாளி மக்கள் அவங்கள அன்றாடம் காட்சியை தான் உழைச்சு தன் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னை விட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், இவ்வளவு நினைக்கக்கூடிய ஒரு வெகுஜன மக்கள். அப்ப இந்த மக்களை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து அரசியல் படுத்தி அவங்க ஓட்டு போட வைக்கிற பாருங்க, இது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. அப்ப அதை செய்யக்கூடிய பவர் இருக்கு இல்லையா, அதை செய்யக்கூடிய ஒரு முகம் இருக்கு இல்லையா, அதுக்கு தீவிரமான கவர்ச்சி அந்த மக்கள் மத்தியில் தேவை. இது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த யதார்த்தமான உண்மை உங்களுக்கு புரியும்னா, ரஜினி அவர்கள் அரசியல் காலத்தில் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமான தேவையா இருந்தார்ன்றது நம்ம எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு, அதாவது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, இந்த மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா நமக்கு இந்த மக்களுக்கு நெருக்கமா பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான நபர், அந்த நபரை வச்சுதான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். இதை முதல் புரிஞ்சுக்கணும். அந்த மனிதர் நல்ல மனிதராகணும். ரெண்டாவது, அந்த மனிதர் நாம சொல்லக்கூடிய கொள்கைகள், அதாவது இந்த மண் சார்ந்து முன்னோக்கக்கூடிய கொள்கைகள் இருக்குல்ல, அந்த கொள்கைகளை ஏற்கத்தக்க இல்லாட்டி இதை எடுத்து முன்னெடுக்கக்கூடிய நபரா இருக்கும். இதை தான் அவங்க பார்த்துதான் வச்சுக்கோங்க. ரஜினி அவர்கள் 100% இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேசக்கூடிய எல்லா பேருமே ஏற்றிருப்பாங்க, இல்லாட்டி தமிழ் மண்ணுக்கான அரசியல் பேசக்கூடிய நபர்களும் ஏற்றிருப்பாங்க. அதை விட்டுட்டு அவர் பூர்வீகத்தை தேடி அதை மட்டுமே விமர்சனம் பண்ணது இருக்கு இல்லையா, என்னைய கேட்டா அது நியாயமான போக்கே கிடையாது. இப்ப ரஜினி அவர்களை சீமான் சந்திச்சது இருக்கு இல்லையா, இதுல அரசியல் பேசப்பட்டிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா பேசப்பட்டிருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரஜினி அவர்களுக்கு சினிமா துறையை விடவும் அதிகமா ஆர்வம் இருக்கக்கூடிய விஷயம் அரசியல். அந்த அரசியலை ஏதோ காலம் கைகூடலைன்னா கூட அவர் தீவிரமா தெரிஞ்சுக்க விரும்பக்கூடிய விஷயம். அப்ப சீமானை கூப்பிட்டு சினிமா பேச போறது கிடையாது, கண்டிப்பா அரசியல் தான் பேசியிருப்பாரு வச்சுக்கோங்க. அந்த அரசியல் பேசல என்ன தவறு இருக்க முடியும்? எனக்கு இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம், எப்போதும் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா,
ரஜினி அரசியலுக்கு வரையினாலும் விமர்சனம் பண்ணுவானுங்க, ரஜினி அரசியலுக்கு வரையினாலும் விமர்சனம் பண்ணுவானுங்க, ரஜினி அரசியல் சம்பந்த நபர்களை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணுவானுங்க, பார்க்கறதுனாலும் விமர்சனம் பண்ணுவானுங்க. அவ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே இந்த ரஜினின்ற ஒரு பின்பம் இருக்குல்ல, இந்த அரசியலோடைய எப்பவுமே இழுத்து பிடிச்ச ஒரு விமர்சனம் எப்பவுமே இங்க இருக்குது. அவரே மாட்டேன்னு சொல்லிட்டு நகர்ந்து முழுமையா விலகிட்டா கூட இழுத்து பிடிச்ச அரசியலோடையே நகர்த்துறது இந்த ரஜினி அவருடைய பின்பத்தை. இது வேற எந்த நடிகருக்கும் இருந்ததே கிடையாது. அதாவது அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காருமா. நாங்க அப்பவும் கூட அதுக்கு முன்னுக்கு கூட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அவர் அரசியலுக்கு வராரா அப்படின்ற ஒரு ஆர்வத்திலே நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் நகர்ந்துச்சு, அப்ப அரசியல் விட்டு போனதுக்கு அப்புறமும் நகர்ந்துச்சு. இப்பவும் அந்த அரசியல் பிடிச்சி அவர் இழுத்துக்கிட்டே தெரியுது பாருங்க. இது உண்மையிலேயே இயற்கையா பார்க்கும்போது மற்ற எந்த நடிகர்களுக்கும், அதாவது உலகம் முழுக்க எந்த நடிகர்களுக்கும் இப்படி இருந்ததே கிடையாது. ஒரு கவர்ச்சிகரமான நடிகர், மக்களுடைய மனசுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தொடர்ந்து அரசியலுக்கு வராமையே அவர் அரசியல் படுத்தப்படுறாரு. அவர் அரசியல் களத்துல எப்பொழுதும் ஒரு மைய புள்ளியாவே இருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரஜினி அவர்களுக்கு மட்டும்தான். இதுல நியாயமான விமர்சனங்களை ஏத்துக்க முடியும். ஆனா நேத்து உட்கார்ந்துட்டு விஜய் அவர்களுடைய ரசிகர் பட்டாளம் இல்லையா, அவன் உட்கார்ந்துட்டு இந்த சீமான் அவர்களை திட்டுறது, அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் திட்டுறது, இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவமின்மை இல்லாட்டி ஒரு சின்ன பழத்தனம் தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஓட்டு, அதாவது ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள், ரஜினி அவர்களுடைய நலம் விரும்பிகள், ரஜினி அவர்களுடைய தீவிர ஆன்மீகத்தின் மீது பற்று கொண்ட நபர்கள், இந்த எல்லா பேருடைய ஓட்டும் உங்களுக்கு தேவை. அப்படி தேவைன்னு நம்பினீங்கன்னா நீங்க ரஜினி அவர்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரஜினி அவர்களுடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒத்து போகுது, அவர் சிஸ்டம் சரியில்லைன்றாரு, நாங்க அடிப்படை கட்டமைப்பே சரியில்லை அப்படின்னு சொல்றோம், எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு சீமான் சொல்ற பாருங்க, அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு ரஜினி அவர்கள் போய் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்க எந்த இடத்துல இருந்து தொடரலாம் அப்படின்னா, ரஜினி அவர்கள் மாற்றத்தை கொடுக்க விரும்பினார், அந்த மாற்றத்தை நாங்க கொடுக்க விரும்புறோம். ரஜினி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள்லாம் நியாயமானது அப்படின்னு அவர் சொன்ன, அரசியல் வரும்போது அவர் சொன்ன நியாயமான விஷயங்களை எடுத்து இதனால் எங்களை ஆதரிங்க அப்படின்னு பேசினா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இல்ல விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கு அது நியாயமான போக்கா இருக்கும். அதை விட்டுட்டு எல்லா பத்தியும் பகச்சுக்கிறது என்ன மாதிரியான நிலைப்பாடு? நீங்க திரைப்படம் ஓடுறதுக்கு வேணா பகச்சுக்கிறது சரியா இருக்கும், ஆனா அரசியல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் பகச்சுக்கிறது தெரியுது பாருங்க. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த கங்குவா கும்பினாங்க, அந்த மாதிரி கும்புவாங்க, திரைப்படத்துல கும்பினாங்க. இது நீங்க அரசியல் கட்சியை வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து கும்புன்னு கும்ப போறாங்க, இது நடக்க போகுது. எனவே கொஞ்சம் பக்குவமா பதமா இதை அணுக வேண்டியது விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் முன்வைத்த அந்த நேரத்தில் முன்வைச்ச நிறைய வார்த்தைகளை எல்லாம் கவனிக்காம வெறும் அவர் அரசியலுக்கு வராரா வரலையா இந்த அளவு மட்டுமே விவாதம் போச்சு. அவர் எப்படியான மாற்றங்கள் உருவாக்க விரும்பினார், அரசியல் மாற்றம் எப்படியா உருவாக்க விரும்பினார், ஆட்சி மாற்றம் எப்படியா நடக்கணுன்றார், அதுல எப்படி திமுகவோ அதிமுகவோ நினைச்சாலும் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியாதுன்னு அவர் ஏன் நம்பினார், இந்த விஷயத்துல அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதையெல்லாம் எத்தனை பேர் பேசுனீங்கன்னு கூட எனக்கு தெரியல. அதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அவர் பேசியிருந்தாரு. அதை நீங்க எடுத்து படிச்சு தெரிஞ்சுனாலே புரியும் இந்த அரசியல்ல எப்படி மாற்றத்தை ரஜினி அவர்கள் எதிர்பார்த்தான்றது ரஜினி எதிர்பார்த்தது கிடையாது. உண்மையிலே இந்த மக்கள் எந்த மாதிரி மாற்றத்தை எதிர்பார்த்தாங்கன்றது அது அவர் உள்வாங்கி உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த மாற்றத்தை நான் கொடுக்கறதுனா வரலாம், இல்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மாற்றம் உங்களுக்கு தேவை, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு மக்கள் நோக்கி முன் வச்சிருந்தார். அந்த கேள்விகளுக்கு இன்ன வரைக்கும் விட கிடைக்கல. அந்த கேள்வியின் முடிவாக தான் இப்பவும் சொல்றேன், வெற்றிடம் இருக்கு. அவர் சொன்ன அரசியல் வெற்றிடம் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியா இன்னமும் யாரும் பெரிய அளவில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரல. இன்னைக்கு 2 திராவிட கட்சிகள் தான் வலுவா நிக்கிறாங்க. ஆனா 2 திராவிட கட்சிகளுக்கும் வலுவான தலைவர்களே கிடையாது. அதாவது நீங்க அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமி வலுவான தலைவர் சொன்னீங்கன்னா அது எம்ஜிஆர் அவர்களுக்கோ இல்லாட்டி ஜெயலலிதா அவர்களுக்கோ வலுவான தலைவர்னு நான் சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டேங்க. கேட்டா யதார்த்தமான உண்மையை பேசணும். சும்மா நம்மள உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆண்டார்ல இதெல்லாம் பேச்சு கிடையாது. அவருக்கான கவர்ச்சி எந்த அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கு, இதுதான் முதலாவது. ரெண்டாவது எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அவருக்கு அடுத்து உதயநிதியை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதிக்கு கீழே அந்த கட்சி தொண்டர்கள் எந்த நிலையில இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ணா உருவாக்கும் போது இருந்த திமுக இப்ப இருக்கு, எனவே அதோட சிஸ்டமும் காலி. இந்த நிலைமையில 2 பக்கத்துமே வலுவான தலைவர்கள் இல்லாத நிலைமையில இன்னைக்கும் தமிழக அரசியல் களத்துல ஒரு வெற்றிடம் அப்படியே தான் இருக்குது. அந்த வெற்றிடம் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா அப்பதான் தமிழ்நாடு வலுவா போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு வலுவான அரசியல் கட்சி உட்கார்ந்து வலுவான அரசியல் பாதையை முன்னெடுக்கலைன்னா இந்த மக்களுக்கு பெரிய ஆபத்து. நீங்க லஞ்சம் லாவணியர்களை இதை விட ரொம்ப மோசமானது எது அப்படின்னா, ஒரு வலுவான தலைமை வந்து ஒரு நாட்டையோ ஒரு மாநிலத்தையோ வழி நடத்தாம இருக்கிறது. அந்த வலுவான தலைமை வந்து உட்காரலன்னு வச்சுக்கோங்க, எந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர், அதாவது முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் வராது. ஏன்னா இவங்க வலுவில்லாதவங்க. நாளைக்கு வந்தா வச்சுக்கோங்க, இன்னைக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, நாளைக்கு கேன்சல் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி ரெண்டு கட்ட மனநிலைமையில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது ஒரு நிலையில்லா தன்மை அந்த மாநிலத்தை நிலவுது. எனவே நம்ம அங்கே போகிறது ஆபத்து அப்படின்னு எந்த கம்பெனிக்காரன் நினைப்பான். எனவே இந்த ஒட்டுமொத்த சந்திப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டே விஷயம் தான். ஒன்று, சீமான் அவர்கள் வெளியே வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, இன்னைக்கும் அந்த அரசியல் களத்தில் வெற்றிடம்னு ஒன்று இருக்கு, அது 100% உண்மை. ரெண்டாவது, இதற்கு முன்பு ரஜினி அவர்கள் என்ன பேசினார் இல்லையா, அதை இனியாவது கொஞ்சம் நம்ம உள்வாங்க வேண்டியது அவசியம்.